சித்திரக்கலை அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858555. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில். சுப்பிரமணியபுரம் நாடோடிகள், சுப்பிரமணியபுரம் குட்டிப்புலி, சுப்பிரமணியபுரம் கிடாரி, சுப்பிரமணியபுரம். நீ ஏதாவது ஒண்ணு சொல்லணும்ன்றது சொல்லாத. நீ சுப்பிரமணியத்தை இழுத்ததே தப்பு. தேவையா நமக்கு இது? ஸோ நந்தன் அப்படின்ற டைட்டில் கேட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கணும் என்ன தோணுச்சுன்னா, அந்த நந்தன் அப்படின்ற ஒரு பேர் வந்து அவர் வந்து ஒரு சமூகத்துக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணவர். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஏதாவது உள்குத்துகள் படத்தில், அதாவது நான் எப்படின்னா அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்கிறீங்களா இந்த படத்தில் நந்தனில்? நந்தனார் அவரோட இது அப்போ அந்த காலத்துல இருந்து ஒரு அமுக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை தான் இங்கே காமிக்கிறோம். இது ஒரு நந்தனின் கதை இல்லை, பல நந்தன் ஒருத்தர் நந்தன் ஒருத்தரோட கதையில் எல்லாருக்குமான ஒரு கதை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதனால அந்த ஜென்ரல் டைட்டில் வந்து நந்தன் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்கோம். ஓகே. ஸோ ஸ்ருதி பெரியசாமியோட உங்கள் லுக்கு எல்லாமே டோட்டலாக பார்க்கும்போதே தெரியுது ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு கதை அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆச்சு? ஏன்னா பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ஒரு யதார்த்தமான ஒரு ஆளை பார்க்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துக்காக இந்த லுக் டெஸ்ட் பண்ணாங்க. லுக் டெஸ்ட் பண்ணப்போ நான் யோசிச்சேன், என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஆட்கள் அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்போ லுக் டெஸ்ட் பண்ணப்போ ஓகே ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. நாங்கள் அப்புறம் அங்கே ஊருக்கு போயிருந்தோம், அந்த ட்ரைனிங்காக நான் போயிருந்தேன். அங்கே போயிருந்து பார்த்தா அங்கே இருக்க மக்கள் எல்லாம் எனக்கு லுக் டெஸ்ட் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க நேச்சுரலாகவே அவ்வளோ அழகா, ரொம்ப வெகுளித்தனமாக ஒரு அழகான சிரிப்போட இருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, அதனால தான் நமக்கு அந்த மாதிரி லுக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் எனக்கு அங்கேயே வந்துருச்சு. ஸோ ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்ககிட்டே ஒர்க் பண்ணுறது அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் நீங்கள் பொதுவாகவே ஒரு கதையும் சூஸ் பண்ணும்போது அதில் நிறைய விஷயங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஈரா சரவணன் சார் கூட உடன்பிறப்பைக்கு அப்புறம் மறுபடியும் நந்தனில் இணைஞ்சிருக்கீங்க. என்ன விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அவர்கிட்ட பிடிச்சது? எதனால இந்த நந்தன் வந்து? அப்போதான் நண்பர்கள் நாங்கள் ஏற்கனவே கத்துக்குட்டியே பண்ண வேண்டியது, நானும் அவரும் சேர்ந்து பண்ண வேண்டியது. இது 3வது படம். கத்துக்குட்டி ஹீரோவா நான் பண்ண வேண்டியது. சூரியன் நடிச்ச படத்துல நரேன் ஹீரோவா பண்ணாரு. ஸோ நரேன் கேரக்டர் நான் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ குட்டி புலி ஒரு 2 படம் நான் பண்ணால லேட் ஆச்சுன்னொன்னே அவர் இதை பண்ணார். அதுக்கப்புறம் உடன்பிறப்பு. இப்போ இந்த படம் வேற ஒருக்காக எழுதப்பட்ட படம். ஸோ இதில் நான் போய் நடிச்சது அவர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்படிதான் அது ஆன ஒரு எனக்காக எழுதப்பட்ட கதை கிடையாது, வேறொருக்காக எழுதப்பட்ட கதை. அதில் நான் போய் அடாப்ட் ஆகிக்கிட்டேன். அது அப்படிதான். சரவணன் சாருடைய போஸ்டில் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, இது வந்து சூரி சார் பண்ண வேண்டிய கதை, இதை வந்து சசிகுமார் அவர்களுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த கதை வந்து சூஸ் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள் இருக்கும்ல. ஓகே, நட்பு, அதை தாண்டி எனக்கு இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணணும், ஏதாவது மக்களுக்கு நான் அதை சொல்லணும், அப்படி ஏதாவது டேக் அவே இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா இந்த படத்தில்? டேக் அவே கிவ் அவே எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ சும்மா டேக் அவே வாங்கிட்டு வரா, நீ ஏதாவது ஒன்று சொல்லணுன்றது சொல்லாத. டேக் அவே இல்லைப்பா, கிவ் அவே இல்லைப்பா. ஒரு இதில் மாட்டிக்கிட்டாரு. சரி இது பண்ணுவோம், நம்மளால இதாகிருச்சு, நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். நான் அதில் 5 நாள் இப்போ சமுத்திரகனி பண்ணுற கேரக்டர் தான் என்னோட கேரக்டர் முதல். ஓகே. நான் தான் வந்து அந்த 5 நாள் நடிக்கிற கேரக்டர். 5 நாள் தான், 5 நாள் கேரக்டர் பண்ண வேண்டியது. அதுக்கு தான் நான் போனது. ஓகே. நான் வந்து அதுக்கு போன ஒரு விஷயம்தான். அப்படிதான் ஆரம்பிச்சது எனக்கு. அப்புறம் வந்து அந்த சூழல், சரி நம்மளால நம்ம நண்பனை மாட்டி விட்ட மாதிரி நமக்கு தெரியுது, சரி நம்மளே காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ண ஒரு விஷயம். அப்படி சிக்கலில் மாட்டிட்டு ஓடிடக்கூடாதுல்ல அப்படின்றதுக்கு யோசித்தோம். சரி நான் வேணால் ட்ரை பண்ணுறேன், இந்த கேரக்டர் நடிக்க பார்ப்போம். ஏன்னா அந்த கதை எனக்கு தெரியும், அதையும் நான் படிச்சிருக்கேன். நானும் அந்த கேரக்டர் நடிக்கணும். அப்போ ஒவ்வொரு சீன் மாறும்போது என்கிட்ட சொல்லுவார் அவர், இந்த சீன் நான் இப்படி மாற்றிருக்கேன், இந்த சீன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது, அப்போ அந்த கதைக்குள்ளே என்ன அறியாமல் நான் ட்ராவல் ஆகிட்டு தான் இருந்திருக்கேன். ஒவ்வொரு தடவையும் ஃபோனில் நாங்கள் ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுவோம். அப்போ பேசும்போது கதைகளை பற்றி பேசும்போது இந்த இது இப்படி மாற்றிட்டேன், இப்படி மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் அப்போ அதுக்குள்ளே கிடையாது ஹீரோவா. அந்த கேரக்டர் தான், அந்த ஆஃபீஸர் கேரக்டர் தான் நான் இருந்தேன். ஒரு ஆஃபீஸர் கேரக்டராக பண்ண வேண்டிய ஒரு இது. அப்படி பண்ணும்போது
அப்புறம் தான் நான் சரி இதில் நம்ம போய் பண்ணுவோம் அப்படின்னா அவருக்கும் ஒரு டவுட் இருந்தது, பண்ணிடுவோமா என்னன்றது அவருக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தது. நம்மளை அப்படி பார்த்ததும் இல்லை, அதனால் அப்படி பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயமும் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணி இப்போ படமாக பார்க்கும்போது எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. அதுதான். ஓகேண்ணே. ஸோ சொன்ன மாதிரி 2 பேருடைய லுக்கும் வந்து ரொம்ப எதார்த்தமாக நம்ம கிராம ரீதியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு அதெல்லாம் தாண்டி ஒரு மாடல் வேறு. ஸோ நமக்கு வந்து இந்த ஸ்கின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்து 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 பொத்தி பொத்தி பாதுகாத்துருப்பீங்கல்ல. ஸோ அங்கே ஊர் பக்கம் போனதுக்கு அப்புறமா நம்ம அவங்கள மாதிரியே நம்ம மாறும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா ஃபர்ஸ்ட்? ஓகே, நான் ஒரு கேரக்டராக ஓகே, நான் வந்து ஸ்ருதி பெரியசாமியா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அது? ஹானஸ்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. பட் ஆனா அந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்டா அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ நம்ம அதை கொடுத்தாகணும் இல்லையா? ஸோ நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த மேக்கப் போடும்போது என்ன பண்ணுவாங்க, தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெயில வந்து அந்த இது பண்ணி கையிலலாம் அந்த மாதிரி போடுவாங்க. தேங்காய் எண்ணெய் ஜென்ரலா நம்ம நார்மலா பூசிட்டு நம்ம ஆக்சுவலி வெயில்ல நின்னாலே ஃபுல்லா டார்க் ஆயிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுமா, எனக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது. பட் ஆனா அவங்கள அங்க பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓகே நம்ம இந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும்னா நம்ம அப்படி மாறி தான் ஆகணும். ஸோ வேற ஆப்ஷனே கிடையாது. அதுதான் நம்ம இந்த கலைக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. ஸோ நம்ம அதை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எஸ், கரெக்டு தான். அது நான் கேட்கணும், ஏன்னா இப்படி தான் சொல்லுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் கேட்கணும் உங்கள் வாயில இருந்து. அண்டு ஸோ நான் சொன்ன மாதிரிண்ணே, இது வந்து நந்தன் அப்படின்ற அவர் வந்து நான் சில விஷயங்கள் படிச்சிருக்கேன். என்னன்னா கோவிலுக்குள்ள வந்து யாரும் வந்து போகக்கூடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை அந்த இது ஸோ சொன்னாங்க. அந்த மக்கள் வந்து கோவிலுக்குள்ள போகணும் அப்படின்றதுக்காக போராடின விஷயம்தான். அந்த மாதிரி இதை நான் சாதி ரீதியான ஒரு சில விஷயங்கள் வந்து அதுதான் அந்த அமுக்கப்பட்டுச்சு அப்படின்னு நிறையா பேசியிருந்தாங்க. ஸோ அதுதான் இந்த படம் வந்து சொல்லுதானே, அந்த மாதிரி அழுத்தப்பட்ட மக்கள் வந்து நிறைய இடங்களுக்கு போகணும், இன்னும் வந்து நிறையா செய்யணும், சாதாரணமான ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் கேள்விப்பட்ட இத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த அமுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது இன்னும் தொடருது அப்படின்ற ஒரு விஷயம்தான் சொல்றதே தவிர அந்த கதை இது கிடையாது. அந்த கதை அப்படி நந்தனார் கதையோ அப்படி கிடையாது. இது வந்து நந்தன் அப்படின்ற ஒரு நந்தன் அப்படின்றது பல நந்தன்களுடைய கதை. இன்னும் இவர்கள் கவனிக்கப்படாமல் நீங்கள் பார்க்காமல் கடந்து சென்ற ஒருத்தவங்களை பற்றின கதை தான். நிறைய பேர் இந்த மாதிரி இல்லை, ஒருத்தன் இல்லை, இது மாதிரி 1000 பேர் இருக்காங்க, அவங்கள நீங்கள் கவனிக்கப்படல, பார்க்கணும், அன்பு செலுத்துகிறோம், பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், திரும்பி பார்க்க வைக்கணும், மிதிச்சுட்டு போயிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் இந்த படம் சொல்லுது. ஓகேண்ணே. ஸோ ஈரா சரண் அவர்களுடைய ரிசர்ச் கண்டிப்பாக வந்து நிறையா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போதும் அந்த படங்களில் இப்போ ஈவன் உடன்பிறப்பே இருந்தாலும் அவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் பாசம், சொந்தங்கள் அவ்வளோன்னு ரொம்ப அழகாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் அவர் என்ன மாதிரியான ரிசர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்களா படம் பண்ணும்போது, ஸோ இதெல்லாம் எப்படி இவர் வந்து எடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதான் நீங்கள் யோசிச்சிங்களா? அது அப்படி ஏதாவது? இதை வந்து நீங்கள் எங்கேயுமே மிகப்படுத்தி இந்த படத்தை சொல்லவே முடியாது. இதை வந்து அப்படியே தான் சொல்ல முடியும். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த சந்தோஷத்தை ரொம்ப மிகப்படுத்த முடியாது. அவங்க குடும்பமாக இருந்தாலும் சரி, அதையும் ரொம்ப மிகப்படுத்த முடியாது. நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கண் முன்னாடி ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு விஷயமாக தான் தோணும் இந்த படம். அப்படி தான் இது இருக்கும். ஸோ அந்த மிகைப்படுத்தலை அவர் எங்கேயுமே இதை மிகைப்படுத்தவில்லை. இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நடக்குது, நீங்கள் நடக்கிற பார்க்க தவறிய பார்த்த விஷயங்களை உங்கள் கண்ணு முன்னாடி படமாக பதிவு பண்ணியிருக்காங்க. அதுதான். ஸோ சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து வாழ்வியல் சார்ந்த படங்கள் வந்து மக்களுக்கு ரொம்ப நெருக்கமாகிக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நம்ம வந்து கொட்டுக்காளியாக இருக்கட்டும், ரீசெண்டாக வாழையாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் மக்களுக்கு பிடித்தமான ஒரு படங்களாக இருக்குது. அஸ் ஒரு டேரக்டராக, ஒரு ப்ரொடியூசராக, ஸோ இந்த மாதிரி கதைகள் வந்து மக்களுக்கு இப்போ போகிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க? அடுத்து நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நல்ல விஷயந்தான் இது. வந்து மக்கள் தான் சினிமா அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க இதை அக்செப்ட் பண்ணி இந்த மாதிரி படங்கள் வெற்றியடையும் போது இன்னும் நிறைய படங்கள் வரும். இந்த மாதிரி படங்கள் நிறைய வரும், வாழ்வியல் சம்மந்தப்பட்ட படங்கள் வரும். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பீரியடும் ஒவ்வொரு படங்களாக, ஒவ்வொரு ஜானர் ஆஃப் படங்கள் தான் வரும். ஒரு 10 இயர்ஸ்க்கு, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும். காமெடி படங்களாக வந்துட்டுருக்கும், ஒரு அப்படியே அதே மாதிரி லவ் வரும், திடீர்னு பேய் படங்களாக வரும். அப்படிலாம் இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி டைப் படங்கள் எப்போதுமே இருக்கும். வாழ்வியல் சம்மந்தது வந்து எப்போதுமே இருக்கிற ஒரு இதாக இருக்கும். அப்போ இந்த படங்கள் வரும்போது அதை ஜனங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மாதிரி படங்கள் வரும், வெற்றி அடையணும்ன்றது தான் என்னுடைய ஆசை. உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்வியல் சார்ந்த கதைகள் வந்து நடிக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு? ஸோ நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையே வந்து சினிமாவை சார்ந்து தான் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. ஸோ நம்ம வந்து மற்ற
கமர்ஷியல் படங்களோ பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்களோ பார்க்கும்போது அவங்கள நம்ம ஹீரோவா பார்க்குறோம். நம்ம வந்து தூரமா கனெக்ட் பண்ணிக்க முடியாது அவங்கள வச்சுட்டு நம்மளால. பட் இந்த மாதிரி வாழ்வியல் படம் வரும்போது அந்த அந்த ஊர் மக்கள் பார்க்கும்போது அவங்களே அவங்க ஒரு ஹீரோவா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் இந்த படம் கொடுக்கும், இந்த மாதிரி வாழ்வியல் சம்பந்தமான படங்கள். ஸோ இந்த மாதிரி ஒருத்தங்க ஊர்ல இருக்கும்போது பார்க்கும்போது ஓ என்ன மாதிரியே இருக்காருல்ல அவங்க, என்ன மாதிரியே அவங்க பண்றாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். அவங்களுக்கு அந்த ஹீரோவா அவங்களே அவங்கள நினைச்சுக்கக்கூடிய பெர்செப்ஷன் கொடுக்கும். ஐ திங்க் அதனாலதான் இந்த மாதிரி வாழ்வியல் சம்பந்த படங்கள்லாம் வந்து மக்களால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல அது வந்து ஒரு வெற்றியும் கொடுக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ ஆனால் உங்களுடைய கேரக்டர் வந்து தொடர்ந்து வர படங்களில் வந்து சசிகுமார் அவர்கள் அப்படின்னாலே நட்புக்கு ரொம்ப இணக்கமானவர், நல்லவர், வல்லவர் அப்படின்ற சில விஷயங்கள் வந்து காமிக்கிறாங்க. ஈவன் நான் வந்து கருடன் படத்தில் கூட இப்படி ஒரு மனுஷனா இந்த மனுஷங்க கண்ணு முன்னாடி காட்டுக்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது உங்களுக்கு எப்படி இருக்குண்ணா? அது நீங்கள் நல்லவரா கெட்டவரா, நல்லவரா இருக்கிற கெட்டவரா, நல்லவரா மாதிரி நடிக்கிற கெட்டவரா அப்படின்னு தெரியல. அது படத்துல காமிச்சு தெரியலையப்பா. இந்த மாதிரிதான் அது படத்தில் நம்ம என்ன பார்க்குறோம், நம்மளோட இமேஜ் என்னவா பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதனால தான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி படங்களில் வந்து எனக்கு 3 சீன் இவர் இதனால நல்லவர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு 4 சீன் வைக்க தேவையில்லை. ஸோ ஆடியன்ஸாகவே அதை ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவார். இப்போ அயோத்தியில் வரும்போது யாருமே கேள்வி கேட்கல, இவன் எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், எதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அது ஒரு பொண்ணுக்கு போயிடுச்சுன்னா உடனே ஹெல்ப் பண்ணிடுவாடா அப்படின்றது எங்கேயுமே வரல. ஏன்னா இவர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றது உங்கள் தாட் வந்துருச்சு. ஸோ அது படத்துக்கு ப்ளஸ். அதனால டைரக்டர் ஒரு 4 சீன் வைக்கலை, தூக்கிட்டார். அந்த சீன் ஒரு வேலை சார் இது ஏன்னா ராமேஸ்வரத்தில் இவன் இப்படி இல்லை, வேற ஒருத்தர் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் வைக்கணும் சீனு, இப்படிப்பட்டவன் இது வந்து ஹெல்ப் பண்ணுவான், இது பண்ணுவான், அதனால இப்படி வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்போ அது தேவைப்படலை, இங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு கதையை. ஸோ அது ஈஸியாக ஆகிற ஒரு விஷயம். கருடனில் என்ன நடிக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அந்த நட்பு தான், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னும் போது. அப்போ இப்போ நீங்கள் பார்க்கும்போது அந்த கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு தெரியும். ஏன் அவங்க என்ன கூப்பிட்டாங்க, எதுக்காக என்ன பண்ணணும்னு சொன்னாங்கன்னு அப்படின்ற ஒரு விஷயம், அது தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டராக எடுத்தனால அது நான் பண்ணாதான் அவங்க சொல்ல தேவையில்லை, இவன் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக அதை வச்சது. அதுதான் அது ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு அந்த படத்தில். அவங்க சொல்லும்போது எதுக்கு நம்மளை கேட்டுட்ருக்காங்கன்னு நினச்சேன், நான் பண்ணணுன்ற முடிவுக்கு வந்துட்டேன். பட் கேட்டபோது ஓ இதனால தான் நம்ம வச்சுருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சது. ஸோ அதுதான் காரணம். ஓகே சார், நீங்கள் சொல்கிற மாதிரி பேட்டை படத்தில் வந்து ரஜினி சாரும் இப்போ சசிகுமார் வந்து நல்லவர் அவரும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால மக்களும் ரிலேட் பண்ணிக்கிறாங்க, உங்களை வந்து இப்போ படங்கள் மூலமாகவும் ரிலேட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ஸ்ருதி பெரியசாமி வந்து ஒவ்வொரு படங்கள் நம்ம அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்ம வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து வெளியில் காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் எடுத்தோம்னா நான் கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டாக மக்கள் வந்து பார்க்குறாங்க, என்னை வந்து ஒரு கலைஞனுக்கு ஆர்டிஸ்ட் ரீதியான ஒரு கதை பார்க்குறாங்கன்னா தங்களுக்கு எப்படிப்பட்ட கதைகள் நான் எனக்கு வரணும் நான் எதிர்பார்க்கறேன்னு கேக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க உங்களை எப்படி காமிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? நான் ஆக்சுவலி கதைகளா பாக்குறதை விட எனக்கு கேரக்டரா நான் பாக்குறேன். எனக்கு வந்து ஒரு நல்ல இந்த பொண்ணால இந்த கேரக்டர் புல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை நம்பி வர கேரக்டர்ஸா நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ எல்லா டைப்பான கேரக்டர்ஸும் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். இதுதான் இது மட்டும்தான் நான் பண்ணுவேன், அதை பண்ண மாட்டேன் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு வந்து அதில் ஸ்கோப் இருக்குது, நான் வந்து என்னால் அதை வந்து புல் பண்ண முடியும், எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு டேரக்டர் ஒரு படத்தை கொண்டு வந்து அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கிடைக்கணும், அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேல் பண்ணணும், அது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்னா? கஷ்டம் தான், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருந்தாங்க. ஐயா கேட்குற கஷ்டமான விஷயம் தான், கஷ்டமான ஒரு விஷயந்தான். சும்மா இல்லை, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி திருப்பி ஒரு கதை ரெடி பண்ணணுன்ற ஒரு விஷயம். இப்போ இன்னும் நம்ம தமிழில் என்னென்னா டைரக்டரே கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எழுத வேண்டியது இருக்குது. இப்போ கேரளா மித்த ஊரெல்லாம் பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர் வேறவங்களா இருப்பான், டைரக்டர் வேறவங்களா இருப்பான். அப்போ இப்போ டைரக்டர்கிட்டே நீங்கள் என்ன கதை வச்சுருக்கேன்னு தான் கேட்குறாங்க. அப்போ டைரக்டரே வந்து அடுத்த படங்களும் எல்லா படங்களும் அவரே ஸ்கிரிப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர்ன்றது வேறு. எப்போதுமே ஸ்கிரிப்ட் ரைட்டரும் டைரக்டரும் வேறு தான். அது பின்னால் பாக்கியராஜ் சார், இவங்கெல்லாம் மணிவண்ணன் சார், பாண்டியராஜன் சார், இவங்கெல்லாம் கதைத்திரை, அவங்கெல்லாம் ரைட்டர்ஸ். இந்த ரைட்டர்ஸ் டைரக்டராக ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அப்போ டைரக்டர் தான் எல்லாமே பண்ணணுன்ற ஒரு விஷயம் வந்துடுது. அப்போ இப்போ 2 படத்துக்கு மேலே 2 படத்துக்குமே கதை தேவைப்படுது. அப்போ டைரக்டரே நீங்கள் கதை கொண்டு வர சொல்லும்போது அதுவும் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மலையாளத்தில் அப்படி இல்லை. ஒரு ப்ரொடியூசர் வந்தோன்னா ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் கதை கேட்பார், அவங்களுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்.
ஃபஸ்ட்டு. அவங்களும் டேரக்டர் மாதிரி இம்பார்ட்டன்ஸான உள்ளவங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்கும்போது இந்தந்த கதை அப்படின்னு அவர் ஒரு கதையை சொல்லிட்டாங்கன்னா, ஒரு காமெடி கதை, ஒரு ஹாரர் கதை, இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, இந்த கதைக்கு எந்த டைரக்டர் பண்ணுவார், இந்த ஜேனர் ஆஃப் என்ன, அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. கதை தான் அங்கே இயக்குனரை தேர்ந்தெடுக்குது. மலையாள சினிமாவில் வந்து கதை தான் இயக்குனரை தேர்ந்தெடுக்குது. இங்கே இயக்குனர் கதையோட தான் வர வேண்டியதாக இருக்குது. அது அவங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. தேவைப்படும். இன்னொன்று இல்லை, அது அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அவங்களே ஒரு இயக்குனரே வந்து ரைட்டராகவும் இருக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டுமே பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு இது அதுவும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து நிறைய கதைகள் இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் இன்னும் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் இருந்தால் இன்னும் நல்ல கதைகள்லாம் வர ஆரம்பிச்சு. ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸும் ஒரு ரைட்டர்ஸோட நாவலும் படமாகும்போது இன்னும் நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்களாக இன்னும் வரும். அந்த ஒரு லேக் இருக்குது கண்டிப்பாக. ஸோ இது கஷ்டப்பட்டு அவங்களும் அந்த கதை ரெடி பண்ணி வந்து சொல்லி திருப்பி அந்த படத்தை கொண்டு வந்து அதுக்கான கேஸ்டிங் ரெடி பண்ணி அது கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயங்கள், அதுக்கும் எப்படி ஷூட்டிங்லாம் போய் முடித்தாங்களோ ஒரு புது இயக்குனருக்கு நிறைய கஷ்டங்கள் தான் இருக்குது. அதை மீறி தான் வந்து ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே. ஸோ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்னா, நீங்கள் எந்தெந்த ஹீரோயின்ஸ்லாம் இங்கே இன்ட்ரோ கொடுக்குறீங்களோ அவங்களாம் வந்து அங்கிட்டு நம்ம தமிழ் சினிமாலே அடுத்து வந்து ஒரு வைரல் கொடுத்துட்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிடாரி படத்துலையும் வெற்றிவேல் படத்துலையும் அறிமுகப்படுத்தின நிக்கிலா விமல் அவர்கள் அழகிய லைலாவாகவும் இப்போ வந்து டீச்சராகவும் வலம் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போவே வந்து நீங்கள் அவங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்க? இவங்க இப்படிலாம் வருவாங்க, இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுதா? இல்லை, அப்போ நமக்கு அதான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு படம். ஆமாம். அப்போ நம்ம அழகையெல்லாம் வரலாம், நம்ம என்ன நாஸ்ட்ரடாமஸாக பண்ணி யோசிக்கிறதுக்கு அதெல்லாம் நமக்கு எங்கிட்ட தெரியும். அது இப்போ வந்தவொடனே தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் ஒரு சினிமாவில் ஹீரோயின் இத்தனை வருஷம் இருக்கிறதே பெரிய விஷயம். அவங்கெல்லாம் அது இருக்கிறது ஒரு விஷயம். என்னென்னா அப்போ வரும்போது நல்லா நடிப்பாங்கன்னு தெரியும். அதனால தான் என்னோடய ரெண்டு படத்துலையும் அவங்க நடித்தாங்க. லக்ஷ்மி மேனன் என்னுடைய நடித்த ஹீரோயின் எல்லாருமே நல்லா நடிக்கக்கூடியவங்க. ஏன்னா அது அமைஞ்சது, அது நானாக பிளான் பண்ணுறதில்ல, அவங்க நடிக்கக்கூடியவங்களாம் வந்துட்டாங்க. அதனால் இது நான் வந்து அவங்கள நடிக்க வச்சேன் அப்படிலாம் சொல்லலாம். அவங்களுக்கு பேசிக்காகவே அவங்க எல்லாருமே நடிப்பு பெர்ஃபார்மராக இருந்தாங்க. ஈஸியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க அந்த பெர்ஃபார்மராக இருக்கிறதுனால தான் நம்ம அடுத்த படங்கள்லாம் நம்ம நடிக்க வச்சோம். லக்ஷ்மி மேனன் ஆகட்டும், எல்லா ஹீரோயினும், நாடோடியில் நடித்த அனன்யா, இப்போ வரைக்கும் சரத்குமார், இவங்களும் நல்லா எல்லாருமே இந்த படம் பார்க்கும்போது இவங்களோட நடிப்பும் இந்த டெடிக்கேஷனும் இவங்களோடதையும் தெரியும். அப்போ இதெல்லாம் அமைஞ்சு தான் வருது நமக்கு. எல்லா படங்களும் அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிற ஹீரோயின்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெர்ஃபார்மராக தான் இருக்காங்க, நல்லா நடிக்கிறாங்க அவங்கெல்லாம். ஸோ பேசிக்கலாக மேபி அது அமைஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம பிளான் பண்ணி எதுவுமே பண்ணுறது, நம்ம இவங்க நல்லா இருக்கும், இந்த இதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுவும் அவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு படங்கள் எல்லாருக்குமே, இவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு படம் தான், எல்லாருக்குமே முதல் படங்களாக இருக்கும்போது அது அமைஞ்சு வந்தது தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு போகிறது தான், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி படங்கள் சூஸ் பண்ணி எப்படி இருக்காங்க, எப்படி பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இது அவங்களோட முயற்சியில் வந்தது தான். அழகிய லைலா வரைக்கும் கீழே அவங்களோட முயற்சியால் வந்த ஒரு விஷயம். ஓகே, டன். ஸோ அவங்க சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்ஸாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நந்தன் படத்தில் நீங்கள் வந்து இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்து வந்து நாங்கள் வந்து சுருதி பெரியசாமியை எந்த வைரலில் நாங்கள் பார்க்க போகிறோம், எந்த மாதிரியான க்ரெஸ் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆக போகிறாங்க அப்படின்றது தெரில. ஸோ உங்களுக்கு வந்து இந்த படத்தில் எந்த விஷயம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு? ஏன்னா ஆக்டிங் வைஸு, ஏன்னா பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல வந்து ரொம்ப உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் நாங்கள் இப்போ சுருதி பெரியசாமி அவர்களை? ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்ததுன்னா ஆக்சுவலி த்ரூ அவுட் ஆஃப் ஜேர்னியே கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட்டு படம். அண்ட் வந்து அங்கே இருக்க அந்த ஸ்லாங்கு பிடிக்கணும், அங்கே இருக்க அந்த நடை உடை பாவனை எல்லாமே பிடிக்கணும். அதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்ம எல்லாரையும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நடிக்கணும், அதெல்லாம் இருக்குது. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து ஒரு ஸ்டன் சீன் ஒன்று இருக்குது இதில். ஸ்டன் சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீன் இவங்கள வந்து சண்டை போட போறோம். ஸ்டன் சீன்னா ஒரு ஆக்ஷன் சீன். ஆக்ஷன் அவங்களும் பண்ணுவாங்க, ஆக்ஷன் ஹீரோயினா ஆவாங்க, அதெல்லாம் ஒரு விஷயம். இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸ், ஒரு சீக்வென்ஸ் இருக்கு. அந்த சீக்வென்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அது எடுக்கும்போது ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் அந்த இதெல்லாம் இல்லாம எடுத்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு படம் நல்லா இருந்தாலும் சில படங்களை வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப வந்து ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ
ஸோ அது வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்டேன்னா நல்லா தான் இருந்துச்சு தம்பி அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி படங்களை கூட ட்ரோல் பண்ணுறாங்க, ரொம்ப ஓவராக ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. அது என்ன காரணம்னு இருக்கும்? சரி, இது ரெண்டுமே இருக்குது. ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ஸோ ரெண்டு விதமான கருத்துக்களும் வரத்தான் செய்யும். ஒரு ஒரு படைப்பை நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ரெண்டும் இதாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒன்றும் தடுக்க முடியாது. நீங்கள் சொல்கிறீங்களே ஒரு வைரல் ஆகுதுன்னு சொல்லுறது, அதை வந்து யாருனாலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயம். அதுவாக ஆரம்பித்து அதுவாக முடிஞ்சால் தான் நல்லது. நம்மளும் உள்ளே போகிறோம்னு சொல்லிட்டு அதில் அடிச்சுட்டு போயிடக்கூடாது. அது இன்னும் பெருசாக தான் அதுவாக ஆரம்பித்து அதுவாக ஒரு இடத்துல முடியும். இது போக போக தான் அது சரியாகும். இப்போ உடனே யாரும் அதை சரி பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக இனி ஃப்யூச்சரில் அதெல்லாம் மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம போய் அதை ஒன்றும் பண்ணால் அது இன்னும் பெருசாக மேலும் பெருசாக தான் ஆகும். ஒரு படைப்பு எதோ வச்சாலும் ப்ளஸ் மைனஸ் டிபேட் மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஒரு டிபேட், வாழ்க்கையே டிபேட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்போ ஒரு விஷயத்தை, ஒரு படைப்பை நீங்கள் கொடுக்கும்போதும் சரி, ஒரு ப்ராடக்டை நீங்கள் கொடுக்கும்போதும் சரி, எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து ஒரு பொது வெளியில் வைக்கும்போது அது ரெண்டு விதமான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அதுதான் ஒன்று. ரெண்டு விதமான கருத்துக்களும் வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டு விதமான கருத்துக்கள். ஒரு ஒரு ப்ராடக்ட் நான் செஞ்சு அதை தயாரித்து வச்சாலுமே அது ரெண்டு விதமாக, எந்த இதுக்கும் இல்லை, எல்லாமே இந்த 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 உலகத்தில் எந்த ப்ராடக்ட் வச்சாலும் சரி, படமாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதுக்கு ரெண்டு விதமான கருத்துக்கள் இருந்துக்கிட்டே தான். கருத்துக்கள் வரும் ரெண்டு விதமாக, நல்லதோ கெட்டதோ, அது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலான்றது வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் மீறி தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான். ஓகேண்ணே. ஸோ இந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது, ஊர்லேருந்து வரவங்க அப்படின்றது மதுரை மாதிரியான இடங்கள், அந்த இன்னும் வந்து மதுரைக்கு ஒரு பிம்பம் வந்து வச்சுருக்கிறாங்கல்ல. மதுரைக்காரங்கன்னா எப்பயுமே அருவாளை தூக்கிட்டே சுற்றுவாங்க. டேய் நானும் மதுரைக்காரன் தான்டா, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படியாடா தெரியுது. ஸோ அந்த பிம்பம் வந்து இன்னமும் வந்து அப்படிதான் பேசப்படுது. அது என்னண்ணே, அது என்ன காரணமாக இருக்கும்? இது படங்கள் மூலமாக ஒவ்வொரு படங்கள் வரும்போது அப்படி இருக்கும். இப்போ அது மாறிடுச்சு. முன்னே அப்படி அப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஒரு ரவுடிசம் படம் எடுத்தால் அந்த ரவுடிசம் படம் மாதிரியே வந்தனால, ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்தால் மதுரை அப்படின்ற ஒரு விஷயம் வந்தனால அப்படி இருந்தது. இப்போ நிறைய படங்கள், மதுரை படங்கள் வந்து அந்த அந்த பிரச்சனை இல்லாமல் ஒரு வாழ்வியல் படங்களும் மதுரை அதை சுற்று வட்டாரங்கள்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. அப்படின்னா அது மாறிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஸோ இப்போ ஒரு திசா தட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குண்ணே. நீங்கள் உங்களுடைய படங்களில் ஒரு 6 படங்கள் வச்சுருக்கிறேன். நான் அந்த 2 படங்களை சொல்லுவேன். சுப்பிரமணியபுரம், நாடோடிகள். சுப்பிரமணியபுரம். ஓகே. சுப்பிரமணியபுரம், சுந்தரபாண்டியன். சுப்பிரமணியபுரம் தான். வா நீ வா. சுப்பிரமணியபுரம், குட்டிப்புலி. சுப்பிரமணியபுரம். சுப்பிரமணியபுரம், கிடாரி. சுப்பிரமணியபுரம். நீ சுப்பிரமணியபுரத்தை இழுத்ததே தப்பு. அடுத்து வா. சுப்பிரமணியபுரம், அயோத்தி. சுப்பிரமணியபுரம் தேவையா நமக்கு இது? சுப்பிரமணியபுரம், சுப்பிரமணியபுரம் கருடன். அது என்ன கேட்டாலும் அடுத்து அதுதான். ஏன் அப்படின்னா என்னுடைய முதல் படம் அது. அது அதோட பெஸ்ட் படம் பண்ணியிருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு முதல் படம் தான் ரொம்ப ஒரு விஷயமா இருக்கும். முதல் அப்படின்றது எல்லாருக்குமே பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு படம் அது, என்னுடைய முதல் குழந்தை. அதை வந்து நமக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். அது விட்டே கொடுக்க முடியாது. நீங்கள் முதல் குழந்தையை வந்து எதோட கம்பேர் பண்ண அதை விட பெஸ்ட்டாக நான் பண்ணியிருந்தேன். நானே சுப்பிரமணியத்தோட இனி ஃப்யூச்சரில் அதை விட பெஸ்ட்டாக பண்ணியிருந்தாலும் அந்த முதல் படத்துக்கு நம்ம போட்ட அந்த எஃபர்ட், அதுக்குள்ளே வந்த ஒரு விஷயம், யாருமே தெரியாத போது நம்ம யாருன்னு தெரியாது அப்படின்னு வந்த ஒரு விஷயம் இருக்குங்களா, அதனால தான் எனக்கு சுப்பிரமணியம் பிடிச்சிருக்கு. மற்றபடி நீங்கள் சொன்ன படம் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. பட் அது இதுக்காக நம்ம வச்சிருக்கோம். புரியுது. ஒரு அம்மாவுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் மூத்த பிள்ளை தானே, மூத்த பிள்ளை கேஸ்ட்டாக ஒரு உருண்டை வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகேண்ணே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நந்தன் படம் வந்து எங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஏதோ வாழ்வியல் ரீதியாக சமூகத்துக்கு ஏதோ சொல்ல போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றிகள். இந்த படம் வந்து நல்ல விதமாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்ட்டு பை த ஹார்ட் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மாகாளய அமாவாசை முன்னிட்டு இந்தியன் ரயில்வேயின் சிறப்பு ரயில் சேவை தொடர்புக்கு 7305858585. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கல்பாத்திய சகோரம் தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடிப்பில் கோட் செப்டம்பர் 5 முதல் உங்கள் திரையரங்குகளில்.